இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை எப்பயுமே கருமையாகவே வச்சிருக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயில் பயன்படுத்த போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஆனால் அதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் டேயில் சேர்க்குற இந்த 2 பொருளுமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஹேர் டேயை பயன்படுத்தி 70, 80, 90 வயசில் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருமையாகவே வச்சிருக்கலாங்க. வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் என்ன 2 பொருள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்க போகிறேங்க. நம்ம இந்த ஹேர் டேயை எத்தனை வருஷம் ஆனாலுமே செய்து வச்சுக்கலாம், கெட்டு போகவே போகாது, பூசாம் பிடிக்காது, அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு இந்த ஹேர் டேனால பிரச்சனை வராது. அதனால நம்ம இதை பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வெளியில கிளம்பும் போது நம்மளுக்கு வெள்ளை முடி காதோரத்துல எல்லாம் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். காதோரம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நார்மலா ஹேர் டே அப்ளை பண்ணா ஒத்துக்காது. நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் டே அப்ளை பண்ணாலே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் பூரா இருக்கிற வெள்ளை முடியில இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. பட் ஆனா இது நிரந்தரமா நம்ம தலையில இந்த ஹேர் டே இருக்காதுங்க. நம்ம எப்பெல்லாம் வெளியில போகிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை டச் அப் செஞ்சுக்கலாம். நீங்க வெளியில போயிட்டு வந்த உடனே இந்த ஹேர் டேயை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்ல வீட்டுல இருக்கும்போது கூட நீங்க இந்த ஹேர் டேயை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டேல நம்ம சேர்க்கிற இந்த 2 பொருட்களுமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் தாங்க, ரெகுலரா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பொருட்கள் தான். இப்ப பாருங்க, நான் ஒரு 50 கிராம் அளவுன்னு எடுத்திருக்கேன். 50ல இருந்து 75 கிராம் இருக்கும். சரியான அளவுல நான் போடல, பட் நான் பல்கா செஞ்சு வச்சுக்கிறதுனால நிறைய எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடுகை வறுக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கடுகுல இருந்து ஒரு ஆயில் மாதிரி வரும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கடுகு எடுத்தா விழுந்துருது பாத்தீங்களா, கரண்டியில ஒட்டுறது இல்லை பாத்தீங்களா. ஆனா பதம் வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்து இப்படி போடும்போது இந்த கரண்டிலேயே ஒட்டிட்டு இருக்கும், அதுதான் பதம். இப்ப பாருங்க, கடுகோட கலர் பாருங்க ஒயிட்டா சேஞ்ச் ஆகி வருது. அந்த ஒயிட் கலர் மாறி நல்லா பிளாக்கா இந்த கடுகு மாறும். இப்போ இந்த பொடியை வச்சு இப்ப நம்ம செய்ய போற இந்த ஹேர் டே பொடியை வச்சு 2 விதமா நம்ம ஹேர் டே எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஹேர் டேயை இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாவும் பயன்படுத்திக்கலாம், இன்ஸ்டன்ட் ஹேர் டே ஆயிலாவும் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கடுகை நல்லா பதமா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகை வறுக்கும் போது ஃப்ளேம் சிம்ல தான் இருக்கணுங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா கடுகு சீக்கிரமே கடுப்பா ஆயிடும். அப்போ ஆயில் இதுல இருந்து வெளிவரது வராம போயிடும். ஆயில் வெளியில வரணும், அந்த பதத்துல தான் நம்ம இந்த கடுகை வறுத்து எடுக்கணும். நான் சிம்முலயே வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கரெக்டான பதத்துல இப்ப பாருங்க, இப்ப கடுகு எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா ஒட்டுது பாத்தீங்களா, ஒட்டவே இல்லை. இப்ப தட்டுனாதான் கீழே விழுகுதுன்னு பாருங்க. இந்த பதம் வரணும் பாருங்க. இதுல இருந்து ஆயில் வருது, தெரியுதா உங்களுக்கு, கடுகோட ஆயில். யூஸ்வலா வெறும் கடுகு ஆயில வச்சு நம்மளுடைய ஹேர் குரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் சொல்லிட்டு ஹேருக்கே தனியா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அது ரொம்பவே நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான பதத்துல வறுத்தது. இப்போ கடுகுல பெரிய சைஸ் கடுகு, சின்ன சைஸ் கடுகு அப்படி 2 இருக்கு இல்லையா, நீங்க எது வேணாலுமே எடுத்துக்கலாம். போன தடவை ஒரு வீடியோல கடுகு வறுத்திருந்தப்போ நான் பெரிய சைஸ்ல கடுகு வச்சிருந்தேன். கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சின்ன சைஸ் கடுகு எடுத்துக்கலாமா அப்படின்னு. எந்த கடுகா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க, எல்லாமே ஒண்ணுதாங்க. பாருங்க, கடுகு நல்லா எண்ணெய் வெளியில வந்துருச்சு பாருங்க, கரண்டியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே நான் கருவேப்பிலையை வறுத்தெடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க புதுசா கூட நீங்க கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷா அதுல போட்டு வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் லைட்டா சூடு பண்ணிக்கிறேன்.
கருவேப்பிலை வந்து ஒரு பிடி அளவு எடுத்து நீங்க தனியா வானலியில போட்டு வறுத்துக்கோங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஏறினா போதும். கருவேப்பிலையில நான் ஆல்ரெடி வந்து தனியா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். பாருங்க நல்லா வந்து சூப்பரா எண்ணெய் வெளியில வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இதுலயே வச்சோம் அப்படின்னா இன்னுமே கருகிரும். அதனால நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்போ தட்டுல மாத்தியாச்சு. இது நல்லா ஆறட்டும். பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரணுங்க. ஆனா பவுடர் அப்படின்னா இது நம்ம கடுகு சேர்த்திருக்கோம் இல்லையா, இதுல இருந்து வந்து ஒரு விதமான ஆயில் வெளியில வரும். அதனால நீங்க வந்து ரொம்ப பவுடர் மாதிரி வராது. இங்க பாருங்க கடுகு நசுக்குனாலே பாத்தீங்களா எப்படி வந்து கையில ஒட்டுதுன்னு. இந்த பதத்துக்கு நம்ம வந்து கடுகை வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்து பாருங்க. அரைச்சி எடுத்தாச்சு. ஆனா நம்மளுக்கு வந்து பவுடர் ஃபார்ம்ல அவ்வளவா கிடைக்கல பாத்தீங்களா. இதை சலிக்க முடியாது. அதனால அரைக்கும் போதே நல்லா மைய அரைச்சுக்கணும். இப்ப பாருங்க இதுல எந்த விதமான எண்ணெயுமே நம்ம மிக்ஸ் பண்ணாமலேயே நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி வந்து நம்மளுக்கு கையில ஒட்டுது பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஹேர்லயும் ஒட்டணும். ஹேர்ல எப்படி அப்ளை பண்றதையும் காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கெட்டே போகாதுங்க. எத்தனை வருஷம் வேணாலுமே இது வந்து அப்படியே நம்மளுக்கு இருக்கும். எப்பெல்லாம் நரைமுடி இருக்கோ அப்பெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 2 பொருள் தான் நம்ம வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டன்டா இந்த ஹேர் டையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்னதா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்க ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தாலே போதுங்க. பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆலோவேரா ஜெல்ல போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஹேரில் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி கருகருன்னு இருக்குது பார்த்தீங்களா. எப்படி ஒட்டுது பாருங்கள் இந்த கையில். இந்த மாதிரி தான் ஹேர்லேயும் ஒட்டும். இப்போ பாருங்கள் நான் ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹேரில் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சோ இல்லை கையிலையோ நீங்கள் வந்து நல்லா காதோரத்தில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நீங்கள் வந்து உடனடியாக பயன்படுத்தக்கூடியது. அதாவது வெள்ளை முடியை வந்து டச்சப் பண்ணக்கூடியது மட்டும்தான். நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். இப்போ இந்த பவுடரையே நம்ம ஹேர் டே ஆயிலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1 டீஸ்பூன் போட்டு செய்து காமிக்கிறேன். கொஞ்சமா ஹேர் டே ஆயில் நீங்க எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் இதுல வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேங்க. தேங்காய் எண்ணெய் வந்து இந்த 1 டீஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்குன்னு. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம நார்மலாக வந்து ரெகுலராகவே தலையில் வச்சுக்கலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. சளி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. பாருங்க இந்த மாதிரி நம்ம ஹேர் டே ஆயிலாகவும் இதை நம்ம வந்து இந்த பொடியை வந்து நம்ம செய்துக்கலாம். இந்த பாருங்க எவ்வளோ வந்து நம்மளுக்கு திக்காக ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. எவ்வளோ கருமையாக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் 2 விதமா நீங்க வந்து
பயன்படுத்திக்கலாம். ஹேர் டை ஆயிலாவும் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்க ஹேர் டையாவும் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டையுமே நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணீங்கன்னா 6 மாசமாவது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். அந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நீங்க வெளியில போயிட்டு வரும்போது டச் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து வெளியில போயிட்டு வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து போயிடும். மறுபடியும் அதே தான் நான் மென்ஷன் பண்றேன். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நீங்க ரெகுலரா எப்ப வேணாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெகுலரா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நிரந்தரமாவே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.